கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. கார்த்தி வந்து மனசு உடஞ்சி அப்படியே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்குன்னு இப்போ யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் வந்து தீபா ஆவி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என் புருஷன் ரொம்ப வந்து கண் கலங்கிட்டு இருக்காப்புல, எனக்கு மனசுக்கே வந்து கேட்கல அப்படின்னு சொல்லி தீபா ஆவி அப்படியே ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி, உங்களோட வேண்டுதல் எல்லாம் கூடிய சீக்கிரம் ஒருத்தவங்களுக்கு வந்து கேட்கும். அவங்க கண்டிப்பாக மனசு இறங்கி வரதான் போகிறாங்க. அதுவும் உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சாமியார் வந்து நினச்சிட்டு இருக்காப்புல, உன் மனைவியே ரேவதியும் உன்னையும் சேர்த்து வைக்க வரப்போகிறா. அதுதான்ப்பா இயற்கை. நீ யார் சொல்லியும் கேட்க மாட்ட. ஏன் உங்கள் அம்மா சொல்லி கேட்கல, உங்கள் மாமா சொல்லி கேட்கல, ரேவதியை ஏற்றுக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்க. ஆனால் உன் பொண்டாட்டி தீபா வந்து சொன்னா நீ கண்டிப்பாக ரேவதியை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதுதான்ப்பா கடவுள் போட்ட முடிச்சு. நீ ரேவதி மேலே அன்பா பாசமாக வந்து இருக்கணும்னா இப்படியெல்லாம் நடக்கணும். மாயா உன்னையும் ரேவதியும் பிரிக்க திட்டம் போடலை. உன்னையும் ரேவதியும் சேர்த்து வைக்க தீபா மூலியமாக உனக்கு ஒரு புது வகையான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு சாமியார் வந்து யோசிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து அங்கேருந்து போகிறாங்க. அந்த இடத்துல உடனே காற்று வந்து பலமாக அடிக்குது. பெல்லெல்லாம் வந்து இங்கே பக்கம் அந்த பக்கம் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போன்னு பார்த்து தீபா வந்துட்டாங்க அம்மன் ரூபத்தில். வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். வசந்துக்கு என்ன பண்ணும் எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியல. அப்போன்னு பார்த்து தீபா மாட்டுக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து கேஷுவலாக வந்து நைட் டயத்தில் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கிறவங்க அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு செகண்ட் அப்படியே பாஸ் ஆகி நிற்கிறாங்க. எதுவுமே வந்து அசையலை. அந்த நேரம்னு பார்த்து தீபா இருக்காங்களே அவங்க அம்மனா வந்து போயிட்டே இருக்காங்க. வசந்த்லேருந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலையே, வெளியில் ஒட்டுமொத்த குடும்பமும் என்னை நம்பிக்கிட்டு இருக்காங்க, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரிலங்கிட்டு இருக்கிறப்ப அப்பன்னு பார்த்து தீபா மாசாக வந்து நிற்கிறாங்க அம்மன் ரூபத்தில். எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து ரேவதி, நீ தான் என் புருஷன், சாரி உன் புருஷனை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கணும். அதுக்கு உன் கையில் தான் இருக்குது. நான் உன்னையும் அவரையும் சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாசாக வந்து ஒரு வெளிச்சத்தை வந்து ரேவதி பக்கத்தில் வந்து அனுப்புகிறாங்க. அது மூலியமாக நம்ம ரேவதி பழையபடி ஆகிட்டுருக்காங்க. ரேவதி, நீ உன் புருஷன் மேலே நான் எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருந்தனோ அதை விட அதிகமாகவே வச்சுருக்க. உன்னோட அன்பே உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கும். நான் என் புருஷன்கிட்ட இப்போ போய் மனசு விட்டு பேச போகிறேன்னு யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தீபா சாமி வந்து கும்பிட்டுட்ருக்காங்க. நம்ம கார்த்தி என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு தெரியல. அப்பன்னு பார்த்து டக்குன்னு எல்லாருமே சுற்றி இருக்கிறவங்கலாம் நார்மலுக்கு வந்து நிற்கிறாங்க. என்னது ஒரு 15-20 நிமிஷம் நம்மலாம் இப்படியே வந்து நிற்கிற மாதிரி தானே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாம் அப்படி தான் எனக்கும் தோணுச்சு, என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வசந்த் ஒரு பக்கம் திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரமாக நானும் இந்த பக்கம் இப்படியே நிற்கிற மாதிரி தானே தெரிஞ்சிச்சு, என்ன மிராக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சார் பாருங்கள் சார், எல்லாம் கரெக்டாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை, நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று, எப்படி இது நடந்துச்சுன்னு தெரியல, ஆனால் இது நல்ல விஷயத்தோட அறிகுறி தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு சொல்லிட்டு தீபா வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து கார்த்தி முன்னாடி தோன்றுறாங்க. கார்த்தி அப்படின்னு சொல்லும்போது சுற்றி வந்து பார்க்குறாங்க. யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்ட மாதிரி இருக்கே, இது நம்மளோட தீபாவோட வாய்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து அந்த வாய்ஸை தேடி அப்படியே போயிட்டே இருக்காங்க. என்ன, என்னை தேடுறியா? ரொம்ப நாளாக என்னை தேடிக்கிட்டே இருக்கியா? சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஃபீல் பண்ணுறாங்க. என்னமோ நம்மளை சுற்றி நடக்குது, இது எல்லாம் உண்மையா பொய்யா சுத்தமாக தெரியலன்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த வாய்ஸை நோக்கி அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க. என்னை எங்கேயும் தேடாத கார்த்தி அப்படின்னு ஒரு மரத்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. யார் நீங்கள் தீபாவா அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னோட ரொம்ப நெருக்கமானவங்க தான். இன்னுமா என்னை பற்றி உனக்கு தெரியல? இது தீபாவோட குரல்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் இதை எப்படி நம்புறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, நான் தீபா தான். நீ எதுக்காக இப்படியெல்லாம் வந்து யோசிச்சிட்ருக்கேன்னு தெரியல. நானும் நீயும் வந்து லவ் பண்ணோம், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நான் உன்னை விட்டு போயிட்டேன். இன்னமும் என் கூட தான் நீ சேர்ந்து வாழ்வேனா? அது எப்படி சாத்தியமாகும்? தயவு செஞ்சு என்னோடய ஆசையை நீ நிறைவேற்றி தான் ஆகணும். சொல்லு தீபா, உனக்காக நான் என்ன வேணான்னு செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னோடய ஆசையை நீ ரேவதியோடு சேர்ந்து வாழணும் தான், மற்றபடி எனக்குன்னு எதுவும் தேவையில்லை. நான் எப்படி அன்னைக்கு இருந்தனோ அதே மாதிரி நிலைமையில தான் ரேவதி இப்போ இருக்கா. நீ ரேவதியை புரிஞ்சு நடந்துக்கணும். இதுதான் பாட்டி தாத்தா
ஒட்டுமொத்த குடும்பத்தோட ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொல்லி கேட்க மாட்டேன்ட்டேன். உங்கள் அம்மா பேசுனா கேட்பியான்னு சொல்லி அபிராமி அம்மாவோட வாய்ஸும் கேட்குது. என்னப்பா கார்த்தி, நான் இருக்கும்போது தான் உன்கிட்ட படித்து படித்து சொன்னேன், நீ எதுவுமே கேட்கல. இப்போ தயவு செஞ்சு நீ ரேவதியை நல்ல விதமாக பார்த்துக்க, அதுதான் எங்கள் 2 பேரோட ஆசை மட்டும் இல்லை, விருப்பமோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பசங்களுக்கு நீ அவங்க பேர் தான் வைக்கணும். உங்கள் அம்மா பேர் அபிராமியும் என் பேர் தீபாவும் வச்சிங்கன்னா நாங்கள் உங்கள் கூடயே வந்து இருப்போம்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்திக் எல்லாமே வந்து புரிய வைக்கிறாங்க. ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அம்மா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களாம்மா, நான் உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. எப்படி கார்த்தி இதெல்லாம் நடக்கும்? என் வாய்ஸ் கேட்குறதே பெரிய விஷயம். நாங்கள் இப்போதைக்கு போகிறோம். நாங்கள் சொன்னதை யோசிச்சுப்பார், இதுதான் எங்களோட விருப்பம். தீபாவே சொல்லிட்டா, இதுக்கு மேலே என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து மறைஞ்சு போகிறாங்க. எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஏங்க, நானும் உங்களை விட்டு போகிறேன். என்னோடய ஆசை என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு தீபாவும் மாயாஜாலம் மூலியமா மறைஞ்சிட்டாங்க. உங்களோட வாழ்க்கையை திருப்பி நான் உங்ககிட்டயே வந்து ஒப்படைச்சிட்டேன். ரேவதி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஏஞ்சிருவா, சரிங்களா? நீங்கள் போய் அங்கே போய் பாருங்கள், உங்களுக்கு நல்ல தகவல் வரும் அப்படின்னு சொன்னோன்னே மயில்வாகனம் ஃபோன் அடிக்கிறாரு. இப்போ தான்ப்பா வந்து சொன்னாங்க, ரேவதி நல்லா இருக்காப்பா. எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பா உனக்கு தெரியும்? அதெல்லாம் விடுப்பா, நீ சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு வந்து கிளம்பி வாப்பா, உனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி முன்னாடி தீபா ரொம்ப நேரமாக வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. நீ அவரை புரிஞ்சு நடந்துக்கணும், அவர் என் மேலே அன்பு பாசம் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க, அது எல்லாம் உனக்கு ஒரு இடையூறாக கூட இருந்திருக்கலாம், அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தீபா வந்து சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. யாரோ ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்களே அம்மன் கோலத்தில் வந்து, யார் அவங்க ஒன்றும் புரியலேன்னு சொல்லி அப்போ தான் அவங்களோட ஃபேஸ் வந்து தெரிஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறப்ப தான் தீபா வந்திருக்காங்க, பக்கத்தில் நின்றுருக்காங்கங்கிற விஷயத்தெல்லாம் யோசிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம்லாம் வந்து நடந்திருக்கு, இதை வெளியிலேயும் சொல்ல முடியாதே. அப்போனா தீபா இங்கே வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதியும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரேவதியை பார்க்குறதுக்காக ஓடோடி வராங்க. அப்பன்னு பார்த்து ஒரு சித்தர் வந்து நிற்கிறாப்புல. என்னப்பா உனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன் விருப்பத்துக்காக நீ இருக்காதப்பா, உன்னை சுற்றி எல்லாரோட விருப்பமும் இருக்குது, அதை பாருப்பா. நீ எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிற, ஆனால் உன்னை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே போட்டு வச்சுருக்க. இதை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன்னா நீ கேட்டிருக்க மாட்டேன். சொல்கிறவங்க சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, இப்போ என்ன சொல்லிட்டாங்களா? சாமி அவங்களோட ஆசை வந்து சொன்னாங்க, அதை நிறைவேற்றுப்பா. அதுதான் நீ அவங்களுக்கு கொடுக்குற நன்றி கடனாக இருக்கும். திருப்பியும் நீ அவங்கள ஏற்றுக்கிற வழியை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சாமி, இத்தனை நாளாக எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாமல் இருந்துச்சு. அவங்களோட விருப்பத்தையே சொல்லிட்டாங்கன்னா இனிமேட்டு அதை நிறைவேற்றுறது தான் என்னோட வேலையாக இருக்குன்னு கார்த்தி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியோ தீபா வந்து கார்த்தியோட மனசை வந்து மாற்றிட்டாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.